අපි පළාත් සභා ක්‍රමය மாகாண சபை முறைமையானது எமது அரசியலமைப்பில் உள்ள ஒரு விடயமாகும். அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனை நடைமுறைப்படுத்த முடியவில்லையாயின் அதனை நீக்கிவிட வேண்டும். மாகாண சபைகள் தேவையில்லையாயின் அதனை விடவும் உயர்ந்த வேறு முறைக்கு செல்ல வேண்டும். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் அமைச்சரவையும் அரசியலமைப்பு பேரவையும் செயற்படும். எனவே மாகாண சபை தேர்தலை 10 வருடங்களாக நடத்தாமல் இருப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உண்மையில் பாரியதொரு நிர்வாக சீர்கேடாகும். 9 ஆளுநர்களும் தற்போது மாகாண சபைகளை நிர்வகிக்கின்றனர். அது பாரியதொரு தவறாகும். மாகாண சபை முறை நாட்டில் இருக்கிறது. எனவே அதற்கான மக்கள் பிரதிநிதிகள் கட்டாயமாக இருக்க வேண்டும். மக்கள் பிரதிநிதிகள் குறைவாக இருக்கிறார்களா, கூடுதலாக இருக்கிறார்களா, அவர்களுக்கான கொடுப்பனவு குறைக்கப்படுகின்றதா என்பது வேறு பிரச்சனை. மக்கள் பிரதிநிதிகள் நியமிக்கப்படாமையால் நிதி சேமிக்கப்படுவதாக சிலர் நினைக்கின்றனர். 195% நிதி மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமையின் காரணமாகவே வீணடிக்கப்படுகிறது. அரசு அதிகாரிகள் அனைவரும் மாகாண சபை அதிகாரிகளாகவே தற்போது செயற்படுகின்றனர். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சர்வதேச ஜனநாயக தினம். தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்பதை அரசாங்கம் அன்றைய தினம் அறிவிக்கும் என எதிர்பார்க்கின்றோம். அல்லது தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் எதிர்பார்க்கின்றோம். மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் மார்ச் மாதத்துக்கு முன்னரேனும் நடத்த வேண்டும். அதற்கான நிதியும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட வேண்டும். හැකියාව ලැබේවි කියලා අයවැය මුදල් වෙන් කළා ක්‍රමවේදයක් අරගෙන